வணக்கம் மக்களே. ஆட்டம்னா ஆட்டம், இதாங்க ஆட்டம். அவங்க இடத்துல போய் அடிக்கணும்டா, அவங்களையே செய்யணும். அந்த அளவிற்கு மும்பைய அவங்களுடைய வான்கேட மைதானத்தில் அவங்க ரசிகர்களுக்கு முன்னாடி சிஎஸ்கே தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. டாஸை தோத்தாலும் முதல்ல பேட்டிங் இறங்கிய சிஎஸ்கே. சஞ்சு சாம்சன் அதிரடியான ஆட்டம், 101 ரன் குவித்தார். கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக களத்தில் இருந்து மும்பை பவுலர்களை கதற விட்டார். அதைத் தொடர்ந்து களமிறங்கிய மும்பை. சேசிங் பயங்கரமாக இருக்கும், சிஎஸ்கே வெற்றி பெறுவதில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருந்தோம். ஆனால் வந்தான் பாருங்க சிஎஸ்கே பவுலர்கள். ஹக்கீல் ஹுசைன், முகேஷ் சௌத்ரி பவர் பிளேயில் 3 ஓவரில் அடுத்தடுத்து ஒரு விக்கெட்டு, சும்மா 4 ரன்ற 3 விக்கெட்டை கொடுத்து கதற விட்டுட்டாங்க. அந்த பவர் பிளேயில் இருந்தும், அதற்கப்புறம் அந்த சரிவில் இருந்தும் அணியை மேலே கொண்டுட்டு வரத்தில் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் ரொம்பவே போராடினாங்க அப்படின்னே சொல்லலாம். 80 ரன் இருந்துக்கப்ப திலக் வர்மாவை அதே ஹக்கீல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆக்குனார். அதற்கப்புறம் நூர் அகமது ஓவரில் ஹர்திக் பாண்டியா, ஷேப்யார்டு இவங்க அடுத்தடுத்து அவுட் ஆனதுனால மும்பையோட தோல்வி அங்கே உறுதியாயிடுச்சு. பவர் பிளேலேயே மும்பையோட தோல்வி 50% உறுதியாயிடுச்சு. ஆனால் ஹர்திக் பாண்டியாவும் ஷேப்யார்டும் அவுட் ஆனதுக்கப்புறம் மும்பையோட தோல்வி அங்கேயே உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 110 ரன் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி சிஎஸ்கே அபாரமான வெற்றியை மும்பை மைதானமான வான்கேட மைதானத்தில் நிகழ்த்தியிருக்காங்க. இதில் சிஎஸ்கேவுடைய பவுலர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் சிஎஸ்கே பவுலர்கள்ட்ட சரண் அடைஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால் சிஎஸ்கே பார்த்திங்கன்னா அபாரமான வெற்றியை பெற்று இருக்கிறது.